ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் இப்போ தெரியும் தமிழ், நான் உங்களுடைய வீடி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அண்ணாச்சி கடை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடுக்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மளிகை சாமான் கடை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுற்றி ஒன்றும் இல்லை, அங்கங்கே எதாவது இருக்குது. நம்ம கூடிய விரைவில் அங்கேயும் போய் சுற்றி பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரோசரி ஸ்டோர். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வழியில் வந்து பார்த்திங்கன்னா குப்பை தொட்டி நிறைஞ்சு போயிருக்கு. ஏய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா குடவுன் நினைக்கிறேன். ஓ, இது வழியாக பொருளில் உள்ளே வந்துட்டு போவோம் போல். ஆக்சஸ் கம்ப்யூட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே. இங்கே வந்து பொருளாக வைக்கணும். இது ஷெல்ஃபு, இது கேஷ் ரெஜிஸ்டர். நண்பர்கள் லிஸ்ட் வாங்க. ஃபஸ்ட் என்ன வாங்குவோம்? பல்க்கு. என்னடா இதுக்கும் லெவல் வேணுமாடா? வாஷிங் பவுடர் நிர்மா. ₹100 தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி செலவு போகணும். எல்லாத்துலேயும் 2 போட்டுப்போமா? பாஸ்மதி ரைஸ் $6. என்னடா சொல்கிறீங்க? ஓட் மீல் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காசில் நினைக்கிறேன். அதுக்கு இதை போடுவோம். நம்மக்கிட்ட வந்து வாங்கி நம்ம கடையை வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு ஃபஸ்ட்டு இதை விற்று நம்ம பெருசாகும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா இதெல்லாம்? இதோ என்ன எவ்வளோ ஸ்பீடாக வரீங்க? வாங்க, ட்ரக்கை துரத்திட்டு போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுனா நம்ம உள்ளே வைக்கணும். ஓகே, இது ஒரு டப்பாலும் இவ்வளோ இருக்குமாடா? இது தெரியாம நான் 2 போட்டேன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டப்பான்னு தெரியாமல் போச்சு எனக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான் ஒரு பாஸ்மதி ரைஸ் ஒரு பாக்கெட்னா ஒரு பாக்கெட் தான் வரும்னு வச்சிங்க. நான் வேறு எதுவும் இல்லை. நண்பர்களே, மணியை பாருங்கள். மணி வந்து பார்த்தீங்கன்னா 12. இது ஸ்டோர் ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் வாங்குறான்னு பார்ப்போமா? வெளியே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் விலை ₹100. மேடம் குட் மார்னிங் மேடம் சாரிங்களா மேடம்? வாங்க, நம்ம கடையில் எல்லாமே இருக்குது மேடம். உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. நைஸ். ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே. மேடம் டச் பண்ணாத, வந்து நில்லு. தம்பி வாங்க மேடம். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா மேடம்? நோ ப்ராப்ளம். எவ்வளோ ஆச்சு? டோட்டல் 37. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இது போட தெரியல மேடம். காசை வாங்கணுமா? ஓகே, சேஞ்ச் டு கிவ் $1. ஐயோ, $5 இல்லை. ஷிட். அது எப்படி இது மறுபடியும்? ஐயோ, காசு கொடுங்க. காடா எவ்வளோ? டோட்டல் வந்து 28.78. ஏங்க கார்டுன்னா கார்டு கொடுங்க. எதுக்கு இப்படி காசு கொடுத்து எங்கள் வேணும் வாங்குறீங்க? 63 சென்ட்டா? என்னடா டே? அது $50. இது 20, 30, 40, 50, 60, 1, 2, 3. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார்டு சார் எவ்வளோ சார் உங்களுக்கு? கார்டு கொடுங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ தரணும்? பர்ஃபெக்ட் சார். அப்போ போங்க. வாங்கிட்டீங்களா? ஓகே மேடம், உங்களுக்கு நான் இப்போ எவ்வளோ தரணும்? 57.77 தரணுமா நான்? உங்களுக்கு என்ன வேணும்? கார்டு போட்டாங்களா? இருங்க, இது ஒரு இது பண்ணுவோம். மேடம், டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஏமாற்ற முடியாதா? சரி போங்கன்னு விட்டு. கிரெடிட் கார்டா?
சரி, நம்மளால் ஏமாற்ற முடியாது போல், நம்ம கொஞ்சம் நேர்மையாகவே இருப்போம். 20 ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ராவாக வாங்க முடியலங்க. நீங்கள் காசு கொடுங்க மேடம், உங்களுக்கு $2 தருமா நான்? 1 2 போங்க, எடுத்துட்டு போங்க. யோ என்னையா போங்க, காட்டுங்க. 51 சென்ட்டா? போங்க. இல்லையா வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க ரேக்கில் ஒன்றும் இல்லைடா, எல்லாம் காலிடா, வாங்கடா. டப்பு டப்புன்னு வச்சுட்டு போங்க. கார்டு போடுறீங்களா சார்? எவ்வளோ சார்? 12.96. போங்க போங்க போங்க. நீங்கள் எவ்வளோ தரீங்க? 5.98. ஓகே போங்க. சூப்பர் சூப்பர். என்னடா கட்டு பசு வேறு 2 பேர் வந்துக்கிறீங்க. அல்லுங்கடா எல்லாத்தையும் வாங்க. டிஸ்கவுண்ட் உங்களுக்கு போடா, 10% ஆஃபர் போடா. 2 தம்பி 2 வாங்கினாலும் ஆஃபர் தர முடியாது. போப்பா, உனக்கும் 2 தான் வந்து போ. ஏமாற்ற முடியாதுல. போ. அடுத்த டிமார்ட் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே இதான் பெரிய இதாக இருக்க போகுது. நைட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே யார் வருவா? வராங்க 1 2 3 அங்கே 4. நீங்கள் நைட்டும் வரீங்க, பரவாயில்லையே ஃப்ரெண்ட்ஸ். இல்லை தூங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி தூங்குறது பார்க்கணும். என்னது அவுட்டு? வாங்கினா தான் வரும். வாங்க எல்லாம் வந்துட்டு போகிறீங்க. சிப்ஸு. நைட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு சிப்ஸு தான் முக்கியம். வந்து வாங்கிட்டு போயா ஆண்டி? இல்லையா ஆண்டி? பையா கடை க்ளோஸியா? என்னையா எதுவுமே இல்லைன்ட்டீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளின் சம்பளமாக 263 ரூபாய் இது வந்திருக்கு. இருங்க, இதை போய்ட்டு நம்ம அடிக்கிட்டு வந்துடுவோம். வெளியாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பால்க்கெலாம் இல்லைங்க, ஃபுட்டு ஐட்டம்ஸ் வந்து எல்லாத்துலேயும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இது பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று போடுங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்னும் வரல, ட்ரிங்க்ஸும் வரல. யூட்டிலிட்டிஸ் வந்து வாஷிங் பவுடரா? ஓகே, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டாச்சு. அதிகமாக காலி ஆகுறது இந்த ஃப்ளோரும் ஓட் மீலும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வச்சுப்போம். பாஸ்மதி அரிசி மட்டும் தீர்ந்து போச்சு, அதையும் பார்த்து இது பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸை மாற்றிக்கலான்னு போட்டிருக்காங்க. எனிவே இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நம்ம இதே ப்ரைஸ் வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம உங்கள் கையில் தரேன். எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை மாற்றணும் இல்லை என்ன ப்ரைஸ் வைக்கணுன்றீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரைஸை நான் அடுத்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரைஸை வச்சு நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் நீங்கள் கொடுக்குற அந்த ப்ரைஸில் யாரெல்லாம் வாங்குறாங்க. ஐயோ ஆர்டர் போட மாட்டேன் நான். ஆர்டர் வந்துடும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷட்டர் தரங்க. என்ன ஆர்டர் வரல? நைட் டைம் ஆனாலும் உழைக்க அந்த மனசு தான் சார் கடவுள். நைட்டு இது எத்தனை மணிக்கு கூட தெரியலங்க எனக்கு. 2 மணிக்கு மனுஷன் பாருங்க எவ்வளோ வேகத்தில் வராருன்னு. ரொம்ப நன்றிண்ணே. இது தூக்கி போடுவோம் இப்போதைக்கு. அண்ணன் பாவம் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பட்டோம். நண்பர்களே, நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அடிக்கிட்டேன். எங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு, சிப்ஸு, அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, பீன்ஸு இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் மணி 6 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடையை ஓப்பன் பண்ணுவோம். காலையில் 6 மணிக்கு யாரெல்லாம் வரீங்க? போன குப்பை தொட்டி வேறு காலி பண்ணுங்க. இது வேறு அந்த கடைக்காரங்க வந்து எடுக்காமலே இருக்கிறாங்க. ஓகே, நம்ம கடையின் முதல் கஸ்டமர் வந்துட்டார். வாங்க சார். ஃப்ரெஷ் ஸ்டாக். 12 மணிக்கு தான் சார் வந்து இறங்கிச்சே. வாங்க சார், வாங்க உள்ளே வாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ கிராஷ் ரேஸில் உட்கார வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன சார் மொத்த வீட்டுக்கும் வாங்கிட்டு போகிறீங்களா? இல்லை சார் சின்ன வீட்டுக்கா பண்ணுறது மாமா வேலை? சாரி சார். 93 சென்ட்டுன்னா தம்பி எனக்கு மேக்ஸ். எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. சொல்லுங்கக்கா, உங்களுக்கு என்னக்கா நீங்கள் போங்கக்கா, எடுத்துகிட்டு போங்க. இருங்க ஸ்கேன் போல நான் போங்க காசு என்னங்க இப்படி போய் காசுலாம் கொடுத்து ஷிட்.
சரி கொடுங்க, நீங்கள் கொடுக்குறதுனால நான் வாங்கிக்கிறேன் நான். ஓ ஷிட் இருங்கக்கா. ஐயோ 4 மை காட், அக்கா முன்னாடி அசிங்கமாக போதே. சாரிக்கா. என்ன சார் அண்ணியா? சரி சார். ஓ மை காட், என்ன மேடம் இவ்வளோ வாங்கிட்டு போறீங்க? ஓகே ஓகே. ஐயோ இப்போ நான் என்ன தரேன்னு தெரியல உங்களுக்கு. 184 1 2. ஓ மை காட், என்ன ஒரே இதாக இருக்கு. மண்மழையா இது? ஓ மை புயல் கீழே வருது போல. என்னடா இது அசால்ட்டாக நடந்து வரீங்க. வாங்க 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 மேடம், தான் மேடம். உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? 29. காலைல ஆயிடுச்சு. ஐயோ என்ன ஒரு நைட் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்குறோம் நம்ம. ஐயோ சார் போதும் சார் இருங்க சார், ஸ்டாக்கு இது பண்ணிட்டு வரேன் சார் நாங்கள். போங்க மேடம். சாரி மேடம், கோச்சிக்காதீங்க. ஒரு நைட் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கோன்றது எனக்கு இப்போ காலையில் ஆயிடுச்சு. இப்போ தான் பார்க்குறேன் நைட் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கோம். நம்ம கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் போடுவோம். ஸ்டோர் 19 இருக்குது. ஸோ அப்போ இல்லாததை மட்டும் ஒன்று வாங்கினா போதும்னு நினைக்கிறேன். A few moments later. அண்ணன் இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள இப்படி வந்துடுறாருங்க. அண்ணன் தான். அண்ணன் அடிச்சுக்க யாருமே கிடையாது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதெல்லாம் வந்து அடிக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன டேனே தெரியலையே. எடிட்டர் என்ன டேன்னு தெரிஞ்சு அதை கொஞ்சம் போட்டு விடுங்க. என்ன டேனே தெரியல. ஓட்ஸ் தான் எல்லாம். ஓட்ஸ் நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவியோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவான்னு கேட்டேன். நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. நம்ம அதனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாக் போட்டுருப்போம். இப்போ இருக்கிறத விற்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற காசு வந்து அதிகமாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் லெவல் 2 வாங்க போகிறோம். என்னடா இவ்வளோ காசு கேட்குறீங்க? சில்லறைலாம் அடுத்து ஒரு போர்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சில்லறை இங்கே வந்து கிடைக்காது. காலையிலே சில்லறைக்கு வந்துருக்கானுங்க பாரு. அப்போ 17. ஏடா நீ எவ்வளோ குத்தனுக்கு? 2 ரூபா பொருளுக்கு 20 ரூபா தருவேன் நீ ஃப்ரெண்ட்ஸ். எது இல்லை போயா வெளியே போயா. அப்பா அடிக்க முடியுமா? அதெல்லாம் அடிக்கலாம் முடியாது போல. அடித்து துரத்துற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நடுராத்திரி கூட வந்து நமக்காக எல்லாத்தையும் சில டைம் அவரோட டைமும் பார்க்காம என்னம்மா என்ன மனுஷயா நீ? மணி 3 ஆகுது. 3 மணி 4 மணிக்கு கடை திறந்தா யார் வரா? வாங்க பார்ப்போம். காலையில் 4:10 யாராவது வர்றாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ இல்லையா, எப்போதான் சொல்லி முடித்தேன் வருவாங்களான்ட்டு. கரெக்டாக வந்துட்டீங்க. 4:10ங்களா? 4:10 ஒருத்தர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து என்ன வாங்குறான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிடிச்சிருப்பாரான்றதெல்லாம் நம்ம இப்போ கேள்வி கிடையாது. பார்க்க டீசெண்டாக தான் இருக்கார். உடனே காண போயிட்டாரு. ஓகே. சட்டை என்னடா இது? என்னங்க சட்டை இது? கடையை திறந்தது ஏன் தப்பு தாங்க. 100 ரூபா காலையில் வந்து எவ்வளோ கொடுத்து போண்டி போண்டி தானே கூட்டுறது. 100 ரூபா கொடுத்து 94 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எங்கே உட்பட போகுது சொல்லுங்கள். இப்போ நான் எவ்வளோ தரணும் அதுக்கு? இப்போ தான் காலைல 6 மணி ஆகுது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வர ஆரம்பிக்கிற டைம் இது. வாங்க எல்லாம் வாங்க. அக்கா என்னக்கா? ஓகே. ஓ என்ன கிட்டே நின்றுட்டு இருந்தா நிறைய இருக்கிறாங்க. கிட்டே நிற்கிறாங்கடா. வாங்க எவ்வளோ என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க நண்பர்களே. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11 ஆகுது. நம்ம வந்து இப்போ தான் கடையை க்ளோஸ் பண்ணோம். ஸ்டாக் காலி. 500 ரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் எக்ஸ்பென்ஷன் போயிட்டு எஸ் ஸ்டோர் லெவலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 2 ஆக்கிட்டோம். இப்போ நமக்கு அங்கே பாருங்கள் பீர்லாம் வந்துடுச்சு பாருங்க. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அக்கா ஃபஸ்ட் இது பண்ணும். சைனிங் போன். ஓ அதுக்கே $100 வேணுமாடா எனக்கு? ரைட்ரா. இத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி கடையின் முதல் எபிசோடை வந்து நீங்கள் நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அடுத்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல புது விஷயங்களை பார்ப்பீங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடை டெவலப் ஆகிருக்கும். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்களால் எப்படி காய். ஸோ போயிட்டு வரேன். பாய்.